गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। हर नमः பார்வதிபதே ஹர மகாதேவ தென்னாடுடைய சோமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பெரிய பலன்கள் தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராசி பலன் நம்ம பார்க்குறோம். நாள் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்பு. ராம 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 ராமன்னு ராமஸ்மரணம் பண்ணுறவாளுக்கு அவ்வளோ வெற்றிகள் உண்டு. வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது 10 தடவை ராமநாமத்தை சொல்லிட்டு போன, வீட்டுக்குள்ளே வரும்போது 10 தடவை ராமநாமத்தை சொல்லி வந்து பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ராமநாமத்தை எப்போ சொல்கிறீங்களோ அந்த இடத்துல சீதா பிராட்டி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக கிடச்சிருக்கு. ஸ்ரீராம ஜெய நாமத்தை சொன்னால் போதும், அந்த இடத்துல சட்டுன்னு ஆஞ்சநேயர் வந்துடுவார். ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவலும் உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய வழிபாட்டோடு சேர்ந்து சொல்ல போகிறேன். சரி, இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசி பலன்கள், மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இதோ நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்கள் இதோ. இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நான் பிடிச்ச முயலுக்கு அப்படிலாம் சொல்கிறத வேண்டாம். அம்மா அப்பா சில காரியத்தை சொல்லுவா, கேட்கணும். இங்கே போகாத, சொன்னா கேளு, வேண்டாம். மனைவி கணவர் சொல்கிறது, கணவர் மனைவி சொல்கிறது, அண்ணா தங்க அண்ணா சொல்கிறது, இந்த மாதிரி தம்பி தங்கச்சி, இந்த மாதிரி யார் சொன்னாலும் இன்றைய தினத்தில் சரி நம்ம லாபத்துக்காக சொல்கிறான்னு நினச்சிட்டு கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அகலக்கால் வச்சு நான் முயற்சி பண்ணி கொடுக்குறேன்னு கொடுத்துறாதீங்க. பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் தேவை. பிறருடைய பொருட்களை, காஸ்ட்லியான பொருட்களை ஹேண்டில் பண்ணாதீங்க. இரவல் வாங்காதீங்க, கொடுக்காதீங்க. இந்த 2 விஷயத்தையும் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மனசு ஒன்று சொல்லிச்சுன்னா அது அப்படியே கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே நமக்கு அதாவது ஒரிஜினலோட டூப்ளிகேட் ரொம்ப பெருசாக பிரமாதமாக தெரியும், ஆனால் அது கொஞ்ச நாள் வேலை செய்யாது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் உபரின்னு சொல்லுவா, இது இல்லாமல் இன்னொருத்தர் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தாதீங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், டக்குன்னு வேலையை விட்டு தூக்கி இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இவங்க பாருங்கள் இதை விட சூப்பராக பண்ணுவாங்க, கிடையாது. ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பா. அதனால் முடிந்த வரைக்கும் இயல்பாக போகிற விஷயங்களை எந்த தடுப்பும் எழுத்தாமல் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. ரிஷப ராசி நண்பர்களே, ரிஷபத்துக்கு அனுகூல்யம் உண்டு. நினச்ச காரியம் நடக்கும். சில தடங்கல்கள் பிரதானமாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்பா எவ்வளோ விஷயத்தை ஜெயிச்சு வர வேண்டியிருக்கு. 1 2 3 4 இல்லை, ஒரு காரியத்தை இருந்ததுன்னா தலைகீழாக நின்று தான் அந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஒரு தடங்கள் திருப்பியும் ஜெயிக்கணும், ஒரு தடங்கள் திருப்பி ஜெயிக்கணும், ஒரு தடங்கள் திருப்பி. நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சத்து பாடு கிடையாது. ஒவ்வொரு தடங்களை மீறி தான் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறேங்கிற மாதிரி தடங்களை மீறி ஜெயிப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். நல்ல விஷயங்களை நம்பி நீங்கள் எடுத்து கையால் இறங்குவீங்க, அதில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆனால் தடங்கள் மீது தான் ஜெயம் உண்டு, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க, மற்றவர்களை பற்றி பேசாதீங்க. சிரித்து பேசுகிறது இன்னொருத்தர் அவங்கள தான் கிண்டல் பண்ணி பேசுகிறேன்னு நினச்சிப்போம், மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு நினச்சிப்போம். அதில் கவனம் என்பது தேவை. சில பேர் சில உதவிகள் பண்ணுற மாதிரி உபத்திரவமும் பண்ணுவா. ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். பிறந்த இடம், ரொம்ப நாள் நான் படித்த ஸ்கூல், காலேஜ், டியூஷன், இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் மற்றவங்களை காமிக்கிறதுல பெரிய சந்தோஷப்படுவீங்க. பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்த மனசில் ஃபிக்ஸ் பண்ணி இதை வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கிடும். தொழிலுக்குண்டான முதலீட்டுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல லாபங்கள் கூடிய ஒரு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வர்றது, தோட்டம், இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். அருமையான நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வாகனம் புதுசாக வாங்கிறது, அதே சமயத்தில் இந்த பொருள் புதுசாக வாங்குறது, நெக்லஸ் புதுசாக வாங்கிறது, வளையல் புதுசாக வாங்கிறது, அதே போன்று பிரேஸ்லெட் வாங்கிக்கிறது, மோதிரம் வாங்கிக்கிறது, வாட்ச் வாங்கிக்கிறது, புஸ்தகம் வாங்கிக்கிறது, எல்லாம் புது புது விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். முயற்சிகள் பலன்களை தரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லோர்களது பேச்சு உங்களுக்கு மன திருப்தியை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. எப்போவுமே பெரியவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கிற ஒரு எண்ணம். உங்களுக்குன்னு ஒரு விசேஷங்கள், உங்களுக்குன்னு ஒரு காரியம், உங்களுக்குன்னு ஒன்று சொல்லிவிட்டு அது செய்யலைன்னா பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் சொன்னீங்க, அப்புறம் ஏன் சொன்னீங்க, இதை ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏன் சொன்னீங்கன்னு சொல்கிறதையே ஒரு 4-5 தடவை எடுத்து சொல்லிவிடுவேன். சில பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, கேமராவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஆங்கராக இருந்துட்டு இருக்கிறவா, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவா, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. ரெஸ்டாரண்ட், ரெசார்ட்டு, ஹோட்டல், அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவர்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும். புது வேலைவாய்ப்பு கைகூடி வரும். இடம் விட்டு இடம் மாற்றம் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். பணவரவுகள் கூடி வரும். சிலர்கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பிறர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த கேளுங்கன்னு சொல்கிற வார்த்தையை என்னடா அது இப்படி பேசப்போ இப்படி ஆச்சேன்னு யோசனை வரும். ஆனால் உங்களுக்கு தான் சாதகமாக வரும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். தினத்தை கரெக்டாக ஸ்கெட்யூல் பண்ணிட்டா எல்லா விஷயமும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் மனதில் எண்ணின காரியம் அப்படியே நடக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பரீட்சைக்கு படிக்கக்கூடியவா அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்ப நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பரீட்சையில் ஜெயிச்சு வந்துடுவீங்க, சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். பல விஷயங்களில் போட்டி போட்டு ஜெயிச்சு வந்துடுவேன். ஏன்னா வாழ்க்கையில் நிறையா அனுபவப்பட்டு இது சுலபமாக மாறிடும். நிறையா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். துளாராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் முடிவெடுக்கும் பொழுது இதில் நம்ம முன்னிக்கணும், அதில் சரி பண்ணணும், அதில் ஜெயிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல்வேறு சில காரணத்துக்காக சில முயற்சிகள் எடுப்பில் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் பார்த்து செயல்படுத்துவே அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும். புது முயற்சி வெற்றியை தரும். பிறருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பல பேர் உங்களுக்கு உதவிகள் செய்வார். நன்மை தீமை எதுன்னு தெரிஞ்சுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள் வளர்க்கும் பொழுது கவனம் என்பது தேவை. அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சட்டுன்னு கவனம் செலுத்தணும். ஏதோ ஒரு நாள் முடியல டக்குன்னு சாப்பிடலாம், அதுக்கு என்ன ஏது அப்படிங்கிறதை கவனித்து பார்த்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்து அது சரி பண்ண முடியும். இன்றைக்கி புதுசாக ஏதேனும் ஒரு பொருள் இந்த பார்த்திங்கன்னா இந்த சுவாமி ரூமுக்குண்டான அந்த பீடம் வாங்கிறது, அதே மாதிரி இன்றைக்கி தூபக்கால் வாங்கிறது, அதே மாதிரி பஞ்சபாத்திரம் வாங்கிறது, அதே மாதிரி சுவாமிக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வாங்கி செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்துவேன். சொந்தக்காருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் இதை எல்லாத்தையும் பேசிட்டு வந்து திருப்பியும் கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே நடந்தது பாரு அப்படின்னு அதை பற்றி திருப்பியும் எடுத்து பேசுவேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். பூஜை புனஸ்காரங்கள், வேத மந்திரங்கள், அர்ச்சகர்கள், அதே சமயத்தில் தெய்வீக வழிபாடு, பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு சந்திக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் உண்டு. குருமார்களை சந்திக்க வேண்டிய நாள், ஆசிரியர்களை சந்திப்பீங்க. உங்களுடைய மூத்த சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச சில நற்காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய தினத்தில். சில பேருக்கு மற்றவர்கள் மூலமான
தொல்லைகள் வந்தாலும் கடைசியில் அது நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, வேங்கடநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். தனுசு ராசி நண்பர்கள், தனுசுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரச்சனைகள்லாம் உட்காந்து அழகாக டீல் பண்ணுவேன். இது இப்படி ஆகணும், இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு அழகாக பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் இருந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றி பெறுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விரயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பணம் 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 அதற்கு முக்கியத்துவம் சேர்க்கக்கூடிய நபர்களை யோசித்து பார்க்கும் பொழுது ஏன் இப்படி இருந்துட்டுருக்காங்கங்கிற மன யோசனைகள் அப்பப்போ உங்களுக்கு வரும். இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி நேயர்களே, ஒரு விஷயங்களில் தோல்வி அதுக்கப்புறம் வெற்றி, ஒரு விஷயங்களில் வெற்றி அதுக்கப்புறம் தோல்வி, இப்படி ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாண மண்டபம் வச்சுட்டுருக்கவங்க, பார்க்கிங் ஸ்லாட் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக எழுதினமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக படித்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. ஒரு விஷயத்தில் எதுக்குமே பயப்பட வேண்டாம். தப்பு இருக்குது, ஆமாம் தப்பு இருக்குது, ஒத்துக்கிறேன், இனிமேல் அதை சரியாக பண்ணுவேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். எலக்ட்ரானிக் சம்பந்தமான வியாபாரம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். சிறு முயற்சியும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு வெல்விஷராக இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் குடும்ப வருத்தங்கள் போயிடும். பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சாதம். 4-5 நாளாக இருந்த மன கவலைகள்லாம் தீரும். சில விஷயங்களில் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எடுத்து பண்ணணும். ஐயோ நம்மளாக முயற்சி பண்ணி கடைசியில் அவர் சொல்லியிருக்கார் ரெஸ்ட் எடுக்க சொல்லி ரெஸ்ட் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். புதிய தொழில் லாபத்தை தரும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. பல பேர் பல விஷயத்தை சொல்லும்போது அப்பப்போ பய உணர்வுகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். யார் எதை சொன்னால் என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம செயல்களை செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு மன ரீதியான தைரியத்தை வரவழைச்சு நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க. நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கலாங்கிற ஒரு யோசனை வரும். விரயங்கள் சுப விரயமாக பண்ணிக்கலான்னு ஒரு யோசனை வரும். ஸ்கூல் சம்மந்தமாக, பேக் சம்மந்தமாக, ஃபீஸு சம்மந்தமாக, டொனேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து இன்றைய தினத்தில் யோசிப்பீங்க, பேசுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சது அப்படியே நடக்கும். நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லுவேன். சரி சொல்லிட்டேன், அதுக்கு என்னப்போ அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அனுபவப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். இருப்பினும் பேச்சில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுவது அது பிறருக்கு டக்குன்னு சொடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். கேபிள் ஆப்ரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டிவி மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான கூட்ஸ் பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ட்ரெஸ் மெட்டீரியல் கார்மெண்ட்ஸ் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வெள்ளி தங்கம் நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. லேண்டு சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. பிறருக்காக ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். கடைசியில் நம்ம நபர்களே தப்பு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு காரியத்தை எடுத்து நடக்கலைன்னு அதை வேறு விதமான சமயோஜ யோசனையோடு செயல்பட்டு பாருங்கள். அந்த காரியம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு லாஜிக் அங்கே தடங்கள் இருக்குது. அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணிட்டால் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா. வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா.